பாயில் பண்ணி சாப்பிட்றது இல்லை. அதனால நான் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து பாடி ஃபுல்லாகவே எனக்கு வந்து அலர்ஜி ஆகிட்டு ஹெட்டு வந்து நீல டச் பண்ணோம். முட்டியில தலைப்படம்னா தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு படாதுங்க. பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ். ஒன்ஸ் அ பெர்மனன்ட் டேமேஜ்னு டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்க்கு வரவே முடியாது. 10 கிலோ வரைக்கும் குறைக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன ரீசனுங்கிறது தான் என் கேள்வி. அழகா இருக்கணும் தான் சார். லவ் ஹேண்டில்னா என்ன, எனக்கு அது புரியல. சைடு தொப்பை இந்த இடத்துல சதை இல்லாம இருக்கணுமா? அங்க சதை இருந்தா லவ் ஹேண்டிலா? ஒரு பக்கம் முழுக்க விதவிதமான டயட்டை கடைபிடித்து கொண்டு இருக்கிறவர்கள், இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க டாக்டர்ஸ். இதுல வந்து பேத்தாலஜிஸ்ட் இருக்காங்க, பல்மனாலஜிஸ்ட் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் இருக்காங்க, நியூராலஜிஸ்ட் இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, ஆர்த்தோ இருக்காங்க, ஓகே, அப்புறம் கண் டாக்டர் இருக்காங்க, அப்புறம் டென்டல் இருக்காங்க. ஆக்சுவலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கும்ல. ஒரு மாதிரி பிபி ஹை ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு இப்படி நில்லு, நேராக ஒரு நாள் நிற்க முடியுதான்னு பார்ப்போம். சரியான எனக்கு தெரியாது. 40 வயதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா இதை பண்ணுனா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு ஓரளவு சொல்லலாம். அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இங்கே கேட்டு பார்க்கலாம். பல இருக்குதே, எதை சொல்றது? இப்போது இந்த காலில் துதிக்கல் இப்படி இல்லைங்க சார், ஒரு 10 செகண்ட்ஸ். 1 7 8 9 10. நார்மலாக இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா நரம்பியல் சம்மந்தமாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்காருன்னு அர்த்தம். இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ரிசர்வோட 1 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்சாலே டீசெண்டான டெஸ்ட். யூ ஆர் டூயிங் குட் அப்படின்ட்டு. உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலே போதும், ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து ஊதுறேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். டாக்டர் ஒன்று பண்ணாரு, நீங்கள் பண்ணக்கூடாது. என்னன்னா, அவர் இங்கேருந்து ஊதுங்கட்டு மூஞ்சியை கிட்ட கொண்டு போயிட்டார். அது செய்யக்கூடாது. நம்ம கரெக்டாக நோட்டீஸ் பண்ணலாம். ஐ பவர் கரெக்டாக இருக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கொஞ்சம் போதும் போதும். நல்லா ஊத்துங்க, ஊதுங்க 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 ஊதுங்க, அவ்வளோதான். உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு ஹெட்டு வந்து நீல டச் பண்ணோம். முட்டியில தலைப்படம்னா தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு படாதுங்க. சத்திய சோதனை ஃபிட்டே இல்லை சார். ஆனா ரொம்ப கஷ்டம் இல்லையா மேம்? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பண்ணுறது நல்லது, பட் பண்ணலைன்னா நீங்கள் டிசீஸ்ட்னா கிடையாது. இப்பதான் நல்ல பேசுறேன். தம்பி பச்சை சட்டை தம்பி வாங்க. என்ன தேர்றாங்க? ஐயே அப்பா அந்த தான் போயிட்டாப்லே, அந்த கால் அங்கேயே தொடுங்க. நான் ஒரு ஆர்த்தோபெடிஷியன். சமணம் போட்டு கீழே உட்கார முடிஞ்சுன்னா உங்க லோயர் லிம்ப் மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெட்டரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இப்ப நம்ம சம்மணம் போட்டு உட்கார்ந்தோம்னா கொஞ்ச நேரத்துல கால் மரத்து போகுதுல, அப்படி மரத்து போனா அது என்ன குறியீடு? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. உங்களுடைய பாடி ஃபேட்டு அது வந்து கரெக்டா இல்ல, ஜாஸ்தியா இருக்கும்போது உங்க மசில்ஸ் நர்வ்ஸ்லாம் வந்து கம்ப்ரஸ் ஆகும். அந்த நர்வ்ஸ் கம்ப்ரஸ் ஆகும்போது உங்களுக்கு மரத்து போக ஆரம்பிக்கும். உங்க கையை வந்து கொண்டு போய் இப்படி பின்னாடி வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், இந்த ரிஸ்ட், இது மூணுமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்கே வருவோம். நிறைய பேர் நிறைய விதமான டயட்லாம் இருக்கிறீங்க. ஓகே, என் கேள்வி என்னன்னா, இது கஷ்டமான டயட் தான், ஆனாலும் நான் இருக்கேன். அது என்ன டயட் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எல்லா டாக்டர்ஸ்டையும் ஒரு ரெட் ஃபிளாக் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு டயட் தப்பானதாக அவங்க பட்டுச்சுன்னா அவங்க அந்த ரெட் ஃபிளாகை தூக்கி காட்டுவாங்க. ஓஹோ, அப்படியா? மல்டிபிள் நட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்டே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு எக்கில் வந்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். மிட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு லைட்டாக டீ குடிப்பேன். பைத்தியக்கார பைலட்டு மாட்டிட்டு பாடு. நைட்டுக்கு வந்து 1 or 2 தோசை ஆர் இட்லி, 1 or 2 இட்லி, அவ்வளோதான். இது என்னன்னா, எனக்கு ஓகே வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எனக்கு அது பத்தலை, பசிக்குது. ஏமா இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சேனா? இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க, என்கிட்டயும் சொன்னானுவலே. ஒய் ரெட் ஃபிளாக்? இப்போ இவங்க ஜூஸா என்ன ஒரு லிக்விட் ஜூஸ் நீங்கள் எடுத்தாலுமே அது வந்து சீக்கிரமாக சுலபமாக டைஜஸ்ட் ஆகிடுது. ஓகே, இதே நீங்கள் வந்து ஒரு ரைஸோ ஒரு காயோ இல்லை ஒரு நான்வெஜ்ஜோ ப்ரோட்டீனுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் வயிற்றுல இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. மஞ்சக்கருவில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு முட்டையாச்சும் முழுசாக சாப்பிட்ணும்.
வெறும் புரோட்டீன் மட்டும் இல்லை, இதுலேயும் ஈக்குவல் புரோட்டீன் தான் இருக்குது மஞ்சக்கருவிலையும். அப்படி அர்த்தம் அப்படித்தான் நான் பாடினேன். ஃபேட்டுன்னு சொல்கிறோம்ல, ஃபேட் இன் எல்லா ஃபேட்டும் கெட்டது கிடையாது சார். ஸோ எக் யோக் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஃபேட். ஆனால் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறோன்றது முக்கியம். இப்போ வந்து ஹார்ட் ரிஸ்க் ஆல்ரெடி இருக்கிறவங்க, ஆல்ரெடி ஒரு ஹை ரிஸ்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குண்டா இருக்காங்க, டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, இவங்களுக்கு வந்து எக் யோக் நாங்கள் பெரும்பாலும் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இது மாதிரி வந்து வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ராவாவே எடுத்துப்பேன். ஆக்சுவலாக குக்கும்பராக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்றது இல்லை? பாயில் பண்ணி சாப்பிட்றதில்ல. அதனால நான் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த ஷோக்கு ரீசெண்டாக நான் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். என்ன சொல்ற? பாயில் பண்ணாமல் சாப்பிடணுங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணுறதை வச்சுட்டு நானே வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடே ராங். ஆக்சுவலி நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு, நான் ஹெல்த்தின்னு நினச்சி எடுத்துக்கிட்ட ஃபுட்டுனால நான் 2 days வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன். நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்துருன்னு விட்டுட்டேன். மந்த்லி 2 days சார். நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்கு தான் சாப்பிடுவேன் சார். நான் வாட்டர் கூட குடிக்க மாட்டேன் சார். தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். மாசத்துல எத்தனை நாள் இது? 15 days வருதுங்க சார். பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? ஒன்ஸ் இன் 15 days 24 hours தண்ணி கூட குடிக்காத ஒரு டயட், இதுக்கு ரெட் ஃபிளாக் இருக்கா? வெறும் ரெட் ஃபிளாக் தான் இருக்கு. ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. அவர் டயபெட்டிக்காக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக தண்ணி கூட குடிக்காமல் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுகர் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தெரியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ணுற அன்றைக்கி ஒரு மெடிசன்ஸ் எடுத்தார் வித்தவுட் ஃபுட் வித்தவுட் இன்டேக் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஹைப்போகிளைசிமியா, சக்கரை அளவு வந்து ரொம்ப கம்மியாகி அவர் மயக்க நிலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏன்னா மூளை செயல்படுறதுக்கும் இதயம் செயல்படுறதுக்கும் மொத்த பாடி செயல்படுறதுக்கும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான். அந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாஸ்டிங்கில் இருந்து மாத்திரை போட்டு மருந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நார்மல் லெவலுக்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா தட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் ஃபார் ஹிம். ஏடா சொல்லவே இல்லை. சுகர் வந்து அதிகமாக இருந்தால் கூட காப்பாற்றிடலாம். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அதில் பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ். அதிலிருந்து திருப்பி மீளவே முடியாது. மாப்பு நம்ம வந்து ஃபாஸ்டிங் எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸை நாங்கள் சொல்லவே மாட்டோம். பட் ஆனால் உங்க கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்க்குங்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கணும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதாவது வந்து 16 hours ஃபாஸ்டிங், 8 hours மட்டும் சாப்பிடுவேன். 10 o'clock வந்து ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துப்பேன். 6 o'clock லாஸ்ட் மீல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 16 hours ஃபாஸ்டிங் இருப்பேன். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், நெஞ்சு எரிச்சல், ஐபிஎஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் பார்த்துட்டு இல்லை இன்ஃப்ளூயன்சர் பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க, பிளாக் காஃபியில் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னால் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ரியல் டைம் சினாரியோவில் உங்களோட பாடிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் விடும்போது உங்களுக்கு நிறைய கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. நீ அப்படி வரியா? ஒரு 5 years ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பேலன்ஸ்டு டயட், ஜிம், ஒர்க் அவுட் எல்லாமே ட்ரை பண்ணியுமே வெயிட் லாஸ் ஆகலை. பட் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் அந்த டைஜஷன், அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறப்ப எனக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உடல் எடை குறைகிறதுங்கிறாங்க. இட் ஷுட் பி அ சஸ்டெயினபிள் வெயிட் லாஸ் சார். அதாவது அதை ஸ்டாப் பண்ணாலும் அவங்க இமீடியட்டாக கெயின் ஆகக்கூடாது. Prolonged period of fasting can actually, and irregular diets can precipitate gallbladder stones. நிறைய போறான்டா. ஸோ இதோட சைடு எஃபெக்ட்ஸ் கூட இருக்கும். 10 நாளில் 10 கிலோ குறையிறது இல்லை அந்த மாதிரி தேர் லாட் ஆஃப் கிளைம்ஸ் இன் சோஷியல் மீடியா. ஸோ அந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணால் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் நிறைய பேருக்கு வருது அண்ட் நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறோம். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? அதாவது ஓரளவுக்கு பொருத்தமான உடல் எடையில் இருக்கிற நீங்கள் 10 கிலோ வரைக்கும் குறைக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன ரீசன்ங்கிறதா என் கேள்வி. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஒல்லியாக இருக்கணும் தான். இப்போ ஷாப்பிங் போகிறேன், எனக்கு ஷாப்பிங் போக பிடிக்கும். இப்போ ட்ரையல் ரூமில் போனாலே சில ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சதுனாலும் அது போட்டாலுமே நான் ரொம்ப சப்பியாக தெரிஞ்சேன். அழகாக இருக்கணும்னு தான் சார். உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. அழகா இருக்கணும்னு, கொஞ்சம் அழகா இருக்கணும் அல்லது நல்லா ஃபிட்டான உடைகள் போட்டுக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு குறைக்கிறேன் அப்படின்னு முடியல.
முடியல. ஜீரோ சைஸ், லவ் ஹேண்டில் இதெல்லாம் சொல்லுவாங்க சார். லவ் ஹேண்டில்னா என்ன, எனக்கு அது புரியல. அந்த இடத்துல ஒரு சைடு தொப்பை வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சதை இல்லாம இருக்கணுமா? அங்க சதை இருந்தா லவ் ஹேண்டிலா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.